அல்ஹம்துலில்லா அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹதஹு லா ஷரீக லஹு. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. அந்த அல்லாஹுவை தவிர வேறு தெய்வங்கள் இல்லை என்று நான் சாட்சியம் பகர்கின்றேன். நாம் வழிபடக்கூடிய அந்த அல்லாஹ் தனித்தவராகவும் இணைகள் அற்றவராகவும் ஏகோபித்த அதிகாரத்திற்கு உரிமை உள்ள ஒருவராகவும் தனித்தவராகவும் ஒவ்வொன்றின் படைப்பாளராகவும் படைத்தவற்றை பாதுகாக்கக்கூடியவராகவும் பரிபாலனை செய்யக்கூடியவராகவும் இருக்கின்றார். அத்தகைய நம்முடைய மகத்தான இரட்சகரை இங்கே நாம் அவரை மட்டுமே கலப்படமின்றி தனித்து வழிபடுவதற்காக, அவரை மட்டுமே போற்றி புகழ்வதற்காக, அவருடைய வேதத்திலிருந்து நாம் அறிந்து கொள்வதற்காக இந்த ஜும்மாவிலே அமர்ந்திருக்கின்றோம். மாஷா அல்லா, லா குவத்த இல்லா பில்லா, அல்ஹம்துலில்லா. அல்லாஹ்வுடைய வார்த்தைகளான இந்த அல் குர்ஆன் மட்டுமே மார்க்கத்தின் ஆதாரம் என்றும், இந்த குர்ஆனை தவிர வேறு எந்த ஒன்றும் மார்க்கத்தின் ஆதாரமோ அடிப்படையோ கிடையாது என்றும் நாம் ஒரு தெளிவான புரிந்து கொள்ளுதலை, தெளிவான ஒரு அறிவை நாம் அடைந்திருக்கின்றோம். அதனை அல்லாஹ் நமக்கு வழங்கி நம்மை ஆசீர்வதித்திருக்கின்றார், அருள் பாலித்திருக்கின்றார், பாக்கியவான்களாக ஆக்கி வைத்திருக்கின்றார். அல்ஹம்துலில்லா. கடவுளை மட்டும் அடையாளம் கண்டு அவரை மட்டுமே வழிபடக்கூடிய மக்கள் இந்த உலகத்தில் ரொம்ப சொற்பமாக இருக்கிறாங்க. அவங்கள நாமளும் ஒருவராக இருக்கிறது அல்லாஹ் நமக்கு அருளிய பாக்கியமாக இருக்குது. ஆக அல்லாஹ்வுடைய இந்த வார்த்தைகளான அல் குர்ஆனிலிருந்து நாம் தொடர்ச்சியாக சின்ன சின்ன சூறாக்கள் இருந்து பார்த்துட்டு வரோம். சென்ற வாரம் நம்ம சூரா 78 அன்-நபா, அந்த நிகழ்வு என்று தலைப்புள்ள ஒரு சூறாவை நம்ம முழுமையாக பார்த்து முடித்தோம். இன்ஷால்லா அதுக்கு முந்தி இருக்கக்கூடிய ஒரு சூறா 79 பறிப்பவர்கள், அன்-நாசியாத் அன் அரபியில் சொல்லக்கூடிய ஒரு தலைப்புள்ள சூறாவில் வரக்கூடிய வசனங்களை பற்றி நாம் பார்ப்போம். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கடவுளின் பெயரால் மிக்க அருளாளர் மிக்க கருணையாளர். கடவுள் எத்தகையவர்னு சொன்னால் அவருக்கு ஏராளமான தன்மைகள் இருக்குது. அதில் பிரதானமாக சொல்லக்கூடிய தன்மையாக நம்ம எல்லோரும் அறியப்பட்ட ஒரு தன்மையாக இருக்குது. அர் ரஹ்மான் அர் ரஹீம் அப்படிங்கிறது. அவர் மிக்க அருளாளராக இருக்கிறாரு, அதே சமயத்தில் கருணையாளராக இருக்கிறார். அதை நாம் தொடர்ச்சியாக அனுபவிக்கக்கூடிய மக்களாக இருக்கிறோம். அவருடைய அருளும் கருணையும் அனுபவிக்கக்கூடிய மக்களாக இருக்கிறோம். ஒவ்வொரு விஷயத்தையும் துவங்கும்போது அல்லாஹ் நம்ம கற்றுக் கொடுக்குற விஷயம் இந்த பிஸ்மில்லா அப்படிங்கிறது. 114 சூறா இருந்தாலும் கூட வேதத்தில் உள்ள எல்லா அத்தியாயங்களும் தான். அதில் குறிப்பிட்ட எல்லா சூறாக்கள்லையுமே அல்லாஹ் இந்த பிஸ்மியை வச்சிருக்கிறாரு, 9வது அத்தியாயத்தை தவிர. நாம் அதில் என்ன பாடம் கற்றுக்கொள்கிறோம்னா, எதையுமே நாம் துவங்கும்போது அல்லாஹ்வுடைய நான் பேரில் துவங்கணும், அவருடைய தன்மைகளை சொல்லி துவங்கணும் அப்படிங்கிறத கற்றுக்கொள்கிறோம். அந்த அடிப்படையில் இங்கேயும் அந்த பிஸ்மி இருக்குது. தொடர்ச்சியாக இந்த சூறாவோட தலைப்பு வந்து பறிப்பவர்கள் அப்படின்னு சொல்லி இருக்குது. அது எதை பற்றி அப்படின்னு பின்னால் நம்ம பார்க்கும்போது வானவர்கள் செய்யக்கூடிய காரியங்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறார். பறிப்பவர் என்ன, எதை பறிப்பது? ஆன்மாவை பறிப்பது, பலவந்தமாக பறிப்பது அப்படின்னா வரும். அது பறிப்பு ஒருத்தர்லேருந்து ஒருத்தர் அதை எடுப்பதை பற்றி சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அந்த பறிப்பது என்பது மிகவும் உண்மையாக இருக்குது. நாமளே பார்க்குறோம். வாழ்வை மரணத்தையும் படைத்த ஒருவராக இருக்கிறார். ஒவ்வொருத்தருக்கும் மரணம் நிகழக்கூடியதாக இருக்குது. இந்த மரணத்தின் போது அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆன்மாவை வெளிக்கொண்டு வர எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. மரணம் வரைக்கும் தான் ஒரு உடம்பு. அந்த மரணம் நிகழும் பொழுது அவர்லேருந்து பறிக்கப்படுகிறது, ஆன்மாவானது பறிக்கப்படுகிறது அப்படிங்கிறத மாறிடும். ஆக அந்த செயலினுடைய ஒரு தலைப்பாக அல்லாஹ் அங்கே வச்சிருக்கிறார். இப்படி குர்ஆனில் நிறைய தலைப்பு இருக்குது. அந்த தலைப்பிலே நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம அறியலாம். சரி, ஓகே. 78க்கு அப்புறம் 77 படிக்கணும், 79 படிச்சுட்ருக்குறோம். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். சரி, இருந்தாலும் பார்ப்போம், இன்னொரு வாட்டி பார்ப்போம் இதை. அப்போ பிஸ்மிக்கு அப்புறம் தொடர்ச்சியாக அல்லாஹ் முதல் வசனம் சொல்லும்போது, நம்ப மறுப்பவருடைய ஆன்மாக்களை பலவந்தமாக பறிப்பவர்கள் ஆகிய வானவர்கள். அதான் வானவர்கள் பற்றி சொல்லப்படுது இங்கே. நம்ப மறுப்பவருடைய ஆன்மாக்களை, எல்லாருக்குமே ஆன்மா இருக்குது. எல்லா உயிரினத்துக்கும் ஆன்மா இருக்குது. ஒவ்வொன்றுமே மரணத்தின் போது எடுக்கப்படுது. மனித சமூகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ப மறுப்பவன், நம்பிக்கையாளன்கிற 2 கேட்டகரி இருக்குது. 2 பேருக்கு வெவ்வேறு விதமான மரணங்கள். எல்லாருக்கும் ஒரே மாதிரி மரணம் கிடையாது. நம்ப மறுப்பவருடைய மரணமும் நம்பிக்கையாளருடைய மரணமும் ஒரே மாதிரி இல்லை. அது எப்படி 2 சொல்கிறாரு. மேலும் நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்களை மகிழ்ச்சியோடு மென்மையாக எடுப்பவர்கள் அப்படிங்கிறார். ஒவ்வொரு மரணத்தின் போது நம்ம பார்க்கலாம், ரொம்ப கஷ்டத்தில் இருப்பாங்க, நோய்வாயில் படுத்திருப்பாங்க, வழியில் இருப்பாங்க,
அவங்களோட சக்திக்கு மீறி சத்தம் போடுவாங்க, அரடுவாங்க, கத்துவாங்க. அவங்க வயசெல்லாம் பார்க்க முடியாது, வெக்கத்தை பார்க்க முடியாது, அதையும் தாண்டி அந்த வலி இருக்குது அவங்களுக்கு. நம்ம மறுப்பவருடைய ஆன்மா வெளியேறும் உள்ள வழி அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அதனால தான் என்ன செய்கிறான், அதை தர மறுக்கிறான். அவன் தர மறுக்கிறான். ஏன்னா அவன் ஆன்மா பெருசுன்னா அதுக்கு அடுத்த கட்டம் மருமங்கிறது அவனுக்கு அப்போ அறிகிறான். அவன் மரணத்திற்கு பிறகு இன்னொரு வாழ்க்கை இருக்குதுங்கிறது நம்ம மறுப்பவன். ஆனால் அதை மரண தருவாயில் அவன் பார்க்குறான், அதை நம்ம அதை அடைவோம்னு. இந்த உயிரை விட்டுட்டோம்னா, ஆன்மா வெளியேற்றிட்டோம்னா அடுத்த கட்டம் அதுதான். அதுக்கு தான் அதை அல்ல என்ன சொன்னால் பலவந்தமாகன்னு சொல்கிறார். ஏன்னா தரமாட்டுக்கான் அவன். எனக்கு எதையுமே ஈஸியாக எடுத்துடல, மலக்களை பொறுத்து ஒன்றும் இல்லையே, கட்டளை தானே செய்யணும், செஞ்சிடலாம். ஆனால் 2 பேருக்கும் உள்ள ஒரு இது நடக்குது, அங்கே போட்டி நடக்குது. அவன் தர மறுக்கிறான், இவர் பிடுங்குறார். அதான் பறிப்பவர்கள் எப்படி சொல்கிறார் பாருங்கள், மறுப்பவருடைய ஆன்மாக்களை பலவந்தமாக பறிப்பவர். பலவந்தமான என்ன, தரமாட்டான், பிடுங்குறது. கையில் அன்றைக்கி ஒரு பொருள் வச்சுருக்கிறோம், அதை நம்ம எடுக்க முயற்சி பண்ணோம், சின்ன அது அந்த பிள்ளைங்க நினச்சது பொத்தி வச்சுக்கிறதா இல்லையா, பலவந்தமாக நம்ம சக்தியை காட்டி அதை விரித்து அந்த பொருளை எடுக்கிறோம். இது மாதிரி தான் அவன் ஆன்மாவை தொண்டை அடையும் போது நல்லா சொல்கிறார். அந்த மாதிரி சமயத்தில் அவனுடைய டைம் முடிஞ்சிருச்சுன்னு அறிகிறான். இன்னொரு பின்னால் உள்ள வாழ்க்கை அவனுக்கு நம்பிக்கை அப்போ தான் வருது, நம்ம மறுப்பவனுக்கு. அவன் அதனால தான் தர மறுக்கும்போது பலவந்தமாக பறிப்பவர்களாகிய வானவர்கள் தான் அந்த காரியத்தை செய்கிறாங்க. நம்ம மறுக்கக்கூடியவங்களும் அதே சமயத்தில் பறிக்கக்கூடிய யார் அப்படின்னு கேட்டாக்கா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மலக்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. சும்மா பொதுவாக சமூகத்தை சொல்லும்போது இஸ்ராயலும்பாங்க, ஒரு மரணத்தை அவர் தான் வந்து உயிர் எடுக்கக்கூடியவன் அப்படிங்கிற மாதிரி. வண்டாப்பா இஸ்ராயல் மாதிரி உயிர் எடுக்கிறவன் அப்படி மாதிரி சொல்லுவாங்க. இஸ்ராயலுங்கிற ஒருத்தர் உயிர் எடுக்கிறது இல்லை, அவர்களுக்குன்னு நியமிக்கப்பட்ட மலக்கு இருக்கிறதா நம்ம 32 அத்தியாயத்தினுடைய 11-12 வருஷத்தை பார்க்கலாம். அவர்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட மலக்கு தான் எடுக்கிறார். நமக்குன்னு ஒரு மலக்கு இருக்கிறார், அவர் தான் எடுக்க போகிறார். மென்மையாகவோ பலவந்தமாகவோ 2 நடக்க போகுது. நம்பிக்கையாளர்களுக்கு மென்மையாக எடுக்கப்படும், நயவஞ்சகர்களுக்கும் நம்ம மறுப்பவர்களுக்கும் பலவந்தமாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறார். அதனால் இந்த காரியத்தை வானோர் செய்கிறாங்க. அதை தான் நல்லா தலைப்பாக பறிப்பு கொடுத்துருக்கிறார் தொடர்ச்சியாக. மேலும் நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்களை மகிழ்ச்சியோடு மென்மையாக எடுப்பவர்கள். ஒவ்வொரு மரணத்தையும் ஈஸியாக இருக்குதுல்ல, தூங்கும்போதே மறைக்கக்கூடியதை பார்க்குறோம். நம்பிக்கையாளருடைய மரணம் அது ஒன்றா இல்லைங்கிறதையும் பார்க்குறோம். நம்ம அதை ரொம்ப இலகுவாக ஈஸியாக, நேத்தாம்பா பார்த்தேன், நேத்தான் பேசிக்கிட்டு இருந்தார், இன்றைக்கி போயிட்டாருங்கிற மாதிரி தகவல் சொல்லுவாங்க. அது என்ன கேட்டுக்கிறது நமக்கு தெரியாது. ஒவ்வொருத்தருடைய மரணத்தின் முடிவில் யார் எப்படின்னு நமக்கு தெரியாது. நம்பிக்கையாளர் நம்ம நினச்சிட்டு இருப்போம் இவன் அப்படி இப்படின்னு. எல்லாருடைய விதியும் மாறக்கூடிய டைம் இருக்கும், நமக்கு தெரியாது. அதனால் ஒவ்வொருத்தர் மரணம் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. நம்ம மறுப்பதை பொறுத்து நம்ம நிறைய பார்த்துக்குறோம். ரொம்ப காலமாக அந்த பெட்லேயே கிடப்பாங்க, சத்தம் போடுவாங்க, அரடுவாங்க, கஷ்டப்படுவாங்க, துன்பப்படுவாங்க, துயரமாக இருக்கும். அந்த மரணத்தை ரொம்ப கஷ்டப்படும். அதான் அவங்களுடைய அதாவது இங்கேயும் கஷ்டம், அவனுக்கு அங்கேயும் கஷ்டம். இங்கேயும் நமக்கு காட்டுறதில்ல, இவெல்லாம் எப்படி மறைச்சான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு. சில பேருடைய மரணம் கேவலமாக இருக்கும். ஒரு முக்கியமான விஐபியாக இருப்பார், வலைதளங்களில் பரப்பப்பட்டு ரொம்ப அசிங்கப்பட்டிருப்பார். நம்ம காலத்துலேயே இது பார்க்குறோம். யாரெல்லாம் இந்த சத்தியத்தை எதிர்க்கிறாங்களோ அவங்களும் என்ன மாதிரி ஆனாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்படியும் ஒரு இருக்குது, மரண தருவாயிலே அவங்களுக்கு கஷ்டம் இருக்குது. மரணத்தை எடுக்கும்போதும் அந்த வலிங்கிறது பல விதமாக இருக்கும். நம்ம உடம்புலேயே பல பாகங்கள் பல உறுப்புகள் இருக்குது. கண்வலி வந்தால் அது ஒரு டைப்பாக இருக்கும், காதுக்குள்ளே வந்தால் குத்துற மாதிரி வலிக்கும், பல்வலி வந்தால் தொடர்ச்சியாக நம்மளால் செயல்பட முடியாது, பிரெயின் கூட வேலை செய்யாத அளவுக்கு ஒரே வலி பிடிச்சிட்டு இருப்பே தவிர நம்ம தொழுவ வணக்கம் இபாத்து கூட செய்கிறது கஷ்டமாக இருக்கும். சமயத்தில் அந்த வலி அப்படி இருக்கும். ஒரு தோலுக்கு மேலே புண்ணு வலி வந்தால் அந்த வலி வேறு, தோலுக்கு உள்ள குடலில் புண்ணு இருந்தால் அந்த வலி வேறு. எதாவது சாப்பிட்டா எரியும் இல்லையா, வரக்கூடாத இடங்களில் அந்த புண்ணு வந்தால் இன்னும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், மெல்லிய இடங்களில் வந்தால் கஷ்டமாக இருக்கும். சாதாரணமாக பருவுகள் இருக்கும், உடையும், அந்த வலி வேறு மாதிரி இருக்கும். தலைவலி வேறு இல்லையா, காது வலி வேறு, வயிற்று வலி வேறு, கால் வலி வேறு, முட்டு வலி வேறு, பாத வலி வேறு, எல்லாம் வலி தான். ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒரு விதமாக இருக்குதா இல்லையா, அது வலிகள் பல. அது மாதிரி மரண வலிங்கிறது நம்ம அதை அந்த அனுபவிக்கும்போது தெரியும். ஒவ்வொருத்தரும் மரணம் அடையும் போது வலி வரும்ல, அப்போ தான் அவன் அடைவான் தெரியும். அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்படின்னு அதை தொண்டை மூலமாக வெளியே வர்றது, தொண்டைங்கிறது ஒரு சின்ன அளவு, அது வெளியேற்றக்கூடிய அளவுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அது பிடுங்கன்னா ஒரு சாக்கு மூட்டை உள்ளே இருக்குது, கயிறு கட்டியாச்சு, வெளியே எடுக்கிறோம், தொண்டையில் வருமானம் வராது. ஆனால் இழுத்தா அந்த மூட்டை எப்படி வலிக்கும், தொண்டை விரியக்கூடிய அளவுக்கு. அதான் உதாரணமாக சொல்கிறேன், எப்படி நம்ம தெரியாது அதனுடைய சைஸு. அந்த சாக்கு மூட்டையை கட்டியாச்சு, 50 கிலோ சாக்கு, அதை உள்ளே இருந்து இழுக்கணுன்னா அந்த தொண்டுக்குள்ளே வரணும் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அதை மாதிரியான தான் மரண வலி அப்படிங்கிறது. அந்த வலி எல்லாருக்கும் ஒன்று போல இல்லை, நம்பிக்கையாளருக்கும் நம்பிக்கையற்றவனுக்கும் வித்தியாசம் இருக்குதுங்கிறது நல்லா சொல்கிறார். மென்மையாகன்னு சொல்கிறார்ல, அது நம்பிக்கையாளரை பொறுத்தவரைக்கும் இலகுவாக நாம் தயாராக இருப்போம். நம்ம மரணத்தை எதிர்பார்த்துருக்குறோம்ல, நம்ம ரெடியாக இருக்கிறோம். நாம் என்ன நினைக்கிறோம்னா, இங்கே இருக்கிறத விட அல்லாட்ட இருந்தால் சிறப்பாக நினைக்கிறோம். இங்கே தானே கஷ்டம் துன்பம் சைத்தானுடைய ஆட்சியில்
சோதனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், வலிகள், சஞ்சலங்கள், மன அமைதி இல்லை, எல்லாம் நடக்குது இல்லை. இது அல்லாவோட சாம்ராஜ்யம் போயிட்டா இது நடக்குமா நம்ம யோசிக்கிறோம். அது இருக்காது. அப்போ நம்ம அங்கே தயாராக இருக்கிறோம். தயாராக இருக்கும்போது நம்ம ஆன்மா வந்து இலகுவாக நம்ம கொடுப்போம் அதை. ஏன்னா இங்கே முடிச்சு அங்கே நம்ம இருக்க போகிறோம், ப்ரெசென்ட் ஆகிடுவோம். இங்கே மரணிக்கிற அதே நொடியில் அல்லாவோட சாம்ராஜ்யம் இருக்க போகிறோம். சார் நாம் வந்து நம்முடைய ஆன்மா கொடுக்க கஷ்டப்பட மாட்டோம், அவனை மாதிரி பிடிச்சி வச்சுட்டு இருக்க மாட்டோம், பலவந்தமாக எடுக்கப்படாது. நம்பிக்கையாளருடைய ஆன்மா வந்து மென்மையாக நாம் கொடுக்க தயாராகவும் அவங்க எடுக்க தயாராக இருக்கிறாங்க. அப்போ 2 விதமாக இருக்குது. இப்போ நம்ப மறுப்பவருடைய ஆன்மாக்களை பலவந்தமாக பறிப்பவர்கள் ஆகிய வானவர்கள், மேல் நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்களை மகிழ்ச்சியோடு மென்மையாக எடுப்பவர்கள். அவங்களே சந்தோஷமாக தான் எடுக்கிறாங்க. ஏன்னா இவருக்கு அடுத்த பேட்டால் இங்கே கேட்டகரி முடிஞ்சிச்சுன்னா அடுத்த ஸ்டெப் அங்கே போகுது இல்லை, அவரும் மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா அவர் நமக்காக பிரார்த்தனை பண்ணவர், நம்பிக்கையாளர்களுக்காக மன்னிப்பு கோரியவர் தான் மலக்குகள் இருக்கிறாங்க. அவங்க என்ன செய்கிறாங்க, மென்மையாக எடுக்கிறாங்க, மகிழ்ச்சியோடு எடுக்கிறாங்கிறது எல்லாம் சொல்கிறார். இதெல்லாம் நமக்கு ஒரு ஆறுதலான விஷயம். நம்ம ஆன்மா எப்படி நம்ம எதிர்பார்த்துருக்குறோம், கற்பனையில் பார்க்குறோம், நம்ம மகிழ்ச்சியாக இருக்கிறோம், மகிழ்ச்சியாக தான் இருப்போம், மகிழ்ச்சியாக போவோம், அங்கேயும் சந்தோஷமாக இருப்போம். நம்ம எதிர்பார்த்துருக்குறோம், பாவங்களை மன்னிக்கப்பட்டு நம்ம வீட்டுக்குள்ளப்படுவோம், எதிர்பார்க்குறோம். இதெல்லாம் மிக நிச்சயமாக நடக்கும். நமக்கு ஆறுதலாக அந்த வசனங்கள் எல்லாம் சொல்கிறார். மேலும் எல்லா இடங்களிலும் மிதக்கின்றவர்கள் அப்படிங்கிற எல்லா இடத்துலையும் அவங்க இல்லாத இடமே கிடையாது. மலக்குகளுடைய எண்ணிக்கை அவங்களுக்கே தெரியாது, அவ்வளோ எண்ணிக்கை கவுண்டிங் இருக்கும். நம்ம இன்றைக்கி உயிரை பார்க்குறோம்ல, மனித உயிரை பார்க்குறோம், மற்ற உயிரை பார்க்குறோம், நுண்கிருமிகளை பார்க்குறோம். என்னடையும் இப்போ நிறைய காட்டுறான் மைக்ரோஸ்கோப்பில், சும்மா ஒரு வாழைப்பழத்தை வெட்டி வச்சு காட்டுறான், அதுக்குள்ள ஏராளமான உயிர்கள் இருக்குதுங்க பார்க்குறோம். எல்லாத்துலேயுமே நம்ம திங்கக்கூடிய எந்த பொருளையுமே அந்த பூச்சிப்புழு இல்லாமல் கிடையாது. நம்ம கண்ணுக்கு தெரியல, அவ்வளோதான். பாக்டீரியாங்கிறான், அந்த நகத்தை வெட்டுறான், நகத்தை வச்சு காட்டுறான், நகத்தில் உள்ள இருக்கக்கூடிய அந்த டஸ்ட்டு, அது வெள்ளையாக இருந்தாலும் கருப்பாக இருந்தாலும் சரி எடுத்து காட்டுறான், அதில் ஏராளமானது நெளிஞ்சிட்டு பூச்சியாக கிடக்குது பார்க்குறோம். இதெல்லாம் என்னது, உயிர்கள். அப்போ இதெல்லாம் எண்ணில் அடங்குமா அந்த உயிர்கள்லாம்? இப்படி பார்த்தோம்னா எண்ணடங்காத உயிர் நமக்கே தெரியுது. இதை விட அதிகமாக மலக்குகள் இருக்கிறாங்க. மலக்களை பொறுத்த வரைக்கும் எல்லா இடங்களிலும் மிதக்கக்கூடியவர்கள். இதெல்லாம் வார்த்தைகள், அல்லாஹ்வுடைய வார்த்தை. நாம் நம்புகிறோமான்னு பார்க்குறோம். நமக்கு நிறைய நடக்கல, செயல்பாடு நடக்குது. நம்மளை பொறுத்த வரைக்கும் நிறைய செயல்பாடு நடக்குது. பல நேரங்களில் நம்ம உடைய ஒரு கதவு இருக்குன்னா நம்ம கைப்பிடியும் இந்த பக்கம் இருக்குது, இப்படி பிடிச்சா தான் மாட்டை நம்மளுக்கு கதை ஈஸியாக பூட்ட முடியும். சம்டைம் நம்ம என்ன செய்வோம், இந்த பக்கம் கதை பிடிச்சிட்டு டடான்னு பூட்ட போவோம். அப்போ தான் அந்த சடனாக பூட்ட போகிற சமயத்தில் நம்ம ஸ்டாப் ஆகும் நம்ம கையெல்லாம். ஏன் அது பண்ணுன்னா அடுத்த ஸ்டெப் கை அடிச்சிடும். அப்போ அதை செய்கிறது யார், நமக்கு அதை அந்த செயலேருந்து காப்பாற்றுறது யாருன்னா அதை நம்ம புரிஞ்சுக்க. அந்த இடத்துல நம்மளை வந்து பாதுகாக்கிறாங்க மலக்குகள் நம்மளை. இந்த சாம்பிளாக சொல்கிறேன், இந்த மாதிரி பல விஷயம். ஒரு ஆக்சிடென்ட்டு கூட நம்ம இந்த பக்கம் உன்னிப்பாக பார்ப்போம், வண்டியே வரல, அடுத்த ஸ்டெப் இந்த பக்கம் ரைட் பக்கத்தில் ஸ்டெப் எடுக்கிறதுக்கு பார்த்தா டக்குன்னு வண்டி வரும், நம்மளுக்கு தெரியும், நம்மளுக்கு சடக்குன்னு நிப்பாட்டும். இதெல்லாம் யார் செய்கிறா? எவ்வளோ நம்ம கவனமாக இருந்தாலும் சில நேரங்களில் மதிமலைக்கு ஒரு பக்கம் பார்ப்போம், ஒரு பார்க்க மாட்டோம், 2 பக்கம் பார்க்கணும், அட்வைஸ்லாம் பண்ணுவோம், நமக்கு நடக்கும்போது தெரியாது. அது இந்த மாதிரியான சில செய்கைகள்லேருந்து நம்ம கற்றுக்கொள்கிறோம். என்ன, நம்மளை யார் காப்பாற்றினா அந்த இடத்துல? மலக்குகள் காப்பாற்றுறாங்க. சில இடங்களில் மிஷினரி இருக்கும், மிஷினரி வேலை செய்வான், கையை உள்ளே விட்டால் கை துண்டாக போயிருக்கும். ஆனால் கை கிட்டக்கு போனால் டடன் அந்த பை ஸ்டாப் நின்றும். அது யார் செய்கிறான்னா மலக்குகள் நம்மளை காப்பாற்றுறாங்க அந்த இடத்துல. அப்போ எல்லா இடத்துலையும் மிதக்கிறாங்க அப்படிங்கிறது வெறும் வார்த்தை இல்லை. அதை நம்ம அனுபவிச்சிருக்கிறோமா, உணர்ந்துருக்கிறோமா, அதை உணர்வுபூர்வமாக நம்மளால் பேச முடியுதா அப்படின்னு பார்க்கணும். பார்த்தா நம்ம நம்புகிறோன்னு அர்த்தம், சும்மா அப்படியே படிச்சுட்டு போகிறதுக்கு இல்லை குரானுங்கிறது. ஆக எல்லா இடத்துலையும் மிதக்கிறாங்கன்னா அவங்க மிதக்கிறாங்க, நம்மளை பாதுகாக்கிறாங்க, நம்ம கூட இருக்கிறாங்க. நம்மளுடைய எந்த ஒரு பேச்சுமே அவங்க பதியப்படாமல் வெளியிடப்படுறதில்லை, ஒவ்வொன்றும் பதியப்படுது. நன்மை தீமைகள் நம்மளோட இருக்கிறாங்க அப்படிங்கிற உணர்வோடு நம்ம வாழ்கிறோமா நம்ம பார்க்கணும். நம்ம தனிநபராக ஒருத்தனாக இருந்தால் நம்ம ஒருத்தன் கிடையாது, நம்மளோட அவங்களும் இருக்கிறாங்க, அதோட அல்லாவும் இருக்கிறாரு. 2 பேராக இருக்கும்போது 3வது அல்லாஹ் இல்லாமல் இல்லை, 3 பேர் இருக்கும்போது 4வது அல்லாஹ் இல்லாமல் இல்லைன்னு சொல்கிறாங்கல்ல. நீங்கள் எத்தனை பேர் இருந்தாலும் அவரோட அல்லாஹ் இல்லாமல் இல்லை. அப்போ ஒவ்வொருத்தருடையும் 2 மலக்குகள் இருக்கிறாங்க, கண்டிப்பாக இருக்கிறாங்க. அந்த உணர்வோடு இருந்தால் நாம் பாவங்கள் செய்கிறதுலேருந்து, தப்பு செய்கிறதுலேருந்து, தவறான சிந்தனையிலேருந்து நாம் என்ன செய்வோம், நம்ம மனசில் நினைக்கிறது எல்லாமே கடவுளுக்கு தெரியுமே. தவறான சிந்தனை வந்தாலும் கூட நம்ம சுதாரிக்கிறோம்ல, இது நமக்கு தேவையில்லாதுன்னு டப்புன்னு ஏன் வெளியே வரோம், சுதாரிச்சுட்டு கடவுள் அதை பதிவு செய்கிறாரு, நமக்கு தகுமானது இல்லை அப்படின்னு நம்ம வெளியே வரோம். இப்படி இந்த நம்பிக்கைகள்லாம் மலக்கு நம்மளோட இருக்கிறாங்க, எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க, இந்த மாதிரி காரியங்கள் செய்கிறாங்க. இன்னும் அவங்க பல வேலைகளை அல்லாஹ் சொல்கிறாரு. ஆர்வத்துடன் ஒருவர் முந்தக்கூடியவங்கன்றார். எதுக்கு? அவங்களுக்குள்ள பணி சொல்லியிருப்பார், டீம் குரூப்பு, இந்த வேலையை செய்யுங்க அப்படின்னா போட்டி அவங்க செய்கிறாங்க, அவங்க முந்துறாங்க, ஒருத்தரை விட ஒருத்தர் முந்துறாங்க. ஒருத்தர் கொடுக்கப்பட்ட பணி ஒருத்தரை விட ஒருத்தர் முந்தி செய்கிறாங்க அவங்க அப்படின்னு சொல்கிறார். நாம் நம்பிக்கையாக இருக்கிறோம், எந்த அளவுக்கு நாம் வந்து அந்த பணிகளில் முந்துறோம்,
ஒரு வேலை கொடுக்கப்பட்டால் நன்மையான காரியம், இதை நீங்கள் பொறுப்பெடுத்து செய்யுங்க அப்படின்னு நம்ம என்ன செய்கிறோம்? பொறுப்பை தட்டு கழிக்கிறோம். எனக்கு செய்ய முடியாது. நம்முடைய சோம்பலை அதில் காட்டுறோம், நம்முடைய ஆர்வத்தை அதில் காட்டுறதில்ல. எதையுமே எடுத்து செய்யணும்ல. ஒரு பொதுவான காரியமாக இருக்குது, இதை இப்போ நீங்கள் பாருங்கள், கலெக்ஷன் நீங்கள் எடுத்து பொறுப்பெடுத்துங்கன்னா அதை நம்மளால் அலைய முடியாது, சுற்ற முடியாது, கேட்க முடியாது, அதுக்கு நேரம் இல்லாமல் நம்ம ஒதுங்கிடுறோம். அப்படி இல்லை, அதுதான் நம்முடைய பிரதான பணியே. அல்லாஹ்வுடைய பாதையில் செய்யக்கூடிய பணி தான் பிரதான பணி. அதில் போட்டி போடணும், போட்டி இருக்கணும். நம்ம 30 பேர் இருக்கிறோம்னா எல்லாருமே நான் நீர் போட்டி போடுறான், எனக்கு கிடைக்கணுங்கிறத ஒரு உணர்வுபூர்வமான என் மனசில் இருக்கணும்ல. அதைத்தான் அல்லாஹ் சொல்லும்போது சொல்கிறாரு, ஆர்வத்துடன் ஒருவர் முந்தக்கூடியவன்னு சொல்கிறார்ல. அப்போ மலக்குடைய கேட்டகரிக்கு நம்ம போக போகிறோம். இன்னொரு சொர்க்கத்துக்கு அடுத்தாமல் போக போகிறோம்னா அது எங்கே? மலக்குகள் அங்கே தான் ஆல்ரெடி சொர்க்கம் இருக்கிறாங்க. அவங்க அதுக்கு போகணுன்னா அவங்க தன்மை நம்மள்ட்ட இருக்கணும்ல. ஒருத்தர் முந்தி அந்த நன்மையான காரியம் செய்கிறாங்க அப்படின்னா நாம் செய்யணும்ல. நாம் எல்லாம் எவனாவது பொறுப்பெடுத்தா பார்த்துக்கிட்டோம்னா பார்த்துக்கலாம். அப்படி இருக்கிறோம். 30 பேர் இருக்கோம்ல, 30 பேர் எவனா ஒருத்தர் எடுத்துக்கிடுவான், அது எடுக்கலன்னா பார்த்துக்கலாம். அதெல்லாம் அது நம்ம பின்னடி ஆக்சுவலாக நாம் தான் முந்தணும். நான் செய்கிறேன் அப்படி போய் நமக்கு பின்னால் நிறைய பேர் வருவாங்கன்னா நாம் முன்னுதாரணமாக இருக்கணும். அவர் எடுத்துடக்கூடாது, நான் எடுக்கணும், அப்படி போட்டி போடணும். அதுதான் இதெல்லாம் சொல்கிறாரு. ஆர்வத்தோடு ஒருத்தர் முந்துறாங்க அப்படின்னு ஏன் நமக்கு சொல்கிறாரு? மலக்கு செய்கிற காரியத்தை அது மாதிரி நீங்களும் இருங்கப்பா, நீங்கள் அப்படி அதுதான் நம்ம சொல்கிறாரு. நாம் அப்படி இல்லைங்கிறது நாம் அறிஞ்சு வச்சுருக்கிறோம். அப்படி இருப்பதற்கு முயற்சி பண்ணணும். ஒருவர் முந்தக்கூடியவர்கள் பல்வேறு கட்டளைகளை நிறைவேற்றுவதற்காக. எதுக்கு முந்துறாங்கன்னா நிறைய கட்டளைகள் இருக்குது, அதெல்லாம் நிறைவேற்றுவதற்காக. நாமளும் இந்த உலகத்தில் உள்ள காரியங்களை, நல்ல காரியங்களை, ஒருத்தருக்கு நம்ம அறிவு சொல்லணும், புத்தி சொல்லணும், ஆலோசனை சொல்லணும், சரியான வழி கொண்டு வரணும் அப்படின்னா நம்ம குரானில் நிறைய கற்று வச்சுருக்கிறோம். எதை எப்படி செஞ்சால் என்னென்ன நடக்கும் நம்ம தெரியும். நம்மளுக்கு அதை சொல்லக்கூடியவங்களா, பேசக்கூடியவங்களா, பிரச்சாரம் பண்ணக்கூடியவங்களா இருக்கணும். அப்படிங்கிறதுக்கு தான் அல்லாஹ் நமக்கு சொல்கிற எல்லா கட்டளையும் நிறைவேற்றுவதற்காக அவங்க அப்படி செய்கிறாங்க. நீங்களும் அப்படி இருங்க அப்படின்னு இந்த 5 சொல்கிறாரு. தொடர்ச்சி நம்ம 6லேருந்து பார்ப்போம். தூபு இலல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹதஹு லா ஷரீக லஹு. போல் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே, அந்த அல்லாஹுவை தவிர வேறு தெய்வங்கள் இல்லை என்று நான் சாட்சியம் பகர்கின்றேன். நாம் வழிபடக்கூடிய அந்த அல்லாஹ் தனித்தவராகவும் இணையிலற்றவராகவும் இருக்கின்றார். அத்தகைய நம்முடைய மகத்தான இரட்சகரை, ஞானம் மிக்கவரை, நம் அருகில் இருப்பவரை, நம்முடைய பிரார்த்தனைகளை செவிமடுப்பவரை, நம்முடைய பிரார்த்தனைகளுக்கு பதிலளிக்கக்கூடியவரை, நமக்கு ஒரு சிறந்த வாழ்வை தந்த அந்த ஒருவரை இங்கே நாம் கலப்படமின்றி தனித்து வழிபடுவதற்காக, அவரை மட்டும் போற்றி புகழ்வதற்காக இந்த ஜும்மாவுடைய 2வது அமர்விலே அமர்ந்திருக்கின்றோம். மாஷா அல்லாஹ், லா குவத்த இல்லா பில்லா, அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய இந்த வளமான வார்த்தைகள் நாம் ஒவ்வொரு முறையும் படிக்கும்போது சரியான வழிகளை காட்டக்கூடிய அந்த வார்த்தைகளிலிருந்து கற்றுக்கொண்டிருக்கின்றோம். அவர் எதனை நமக்கு கற்றுத்தர நாடுகின்றாரோ அதனை கற்றுக்கொள்ளும் முகமாக நாம் இங்கே அமர்ந்திருக்கின்றோம். அப்போ அல்லாஹ் இந்த மாதிரியான கட்டளைகளை, இந்த விஷயங்களை, மலக்குகளை பற்றி அறிமுகங்களை சொல்லிவிட்டு நாமளும் அப்படி இருப்பிடுங்கிறதுக்காக அதை சொல்லிவிட்டு திரும்ப என்ன சொல்கிறாரு? 6ல் அதிர்வானது அதிரும் அந்த நாள் அப்படிங்கிறார். அதிர்வானது அதிரும் அந்த நாள் அப்படின்னு சொன்னால் சில்சிலான்னு 99 அத்தியாயம் இருக்குது. அதில் அந்த விஷயத்தை அல்லாஹ் நமக்கு முழுமையாக சொல்கிறார். அதிர்வானது இந்த பூமி அதிரும் அப்படிங்கிறத நம்ம அறிஞ்சிருக்கிறோம். இப்போது நமக்கு சீராக ஒன்று போல் சுரண்டுக்கிட்டு இலகுவாக இருந்துகிட்ருக்கு. ஒரு தூசி கடந்தால் கூட தூசி என்ன செய்யாது, அந்த இடம் விட்டு மாறாது, காற்றடிக்கலன்னு சொன்னால். அந்த மாதிரியான ஒரு நிலைமை ஏன் இருக்குன்னா, ஒரே சீராக இது சுற்றிக்கிட்டு இருக்குது, மிதந்துக்கிட்டு இருக்குது. இதுக்கு ஒரு அதிர்வு வந்துருச்சுன்னா நாமெல்லாம் என்ன செய்வோம்? ஆட்டம் கண்டு ஒன்றுமே செய்ய முடியாது. ஒரு எந்த பொருள் எந்த இடத்துல இருக்காது. சின்ன ஒரு ஷேக், இந்த ஒரு கட்டில் ஆட்டோம்னா இந்த சிலேட் என்ன செய்யும்? டக்குன்னு ஷேக் ஆகிடுமா இல்லையா? அது மாதிரி நாம் இந்த சமமாக இருக்க உட்காந்துருக்கோம். இந்த பூமி இப்படி ஆகிடுச்சுன்னா நாம் என்ன செய்வோம்? சரன்னு கீழே போயிடுவோம். ஒரு பந்து இருக்குது, சமமாக இருக்கிற வரைக்கும் அங்கே நிற்கும். அது மட்டத்துலேருந்து சாய்வாயிடுச்சுன்னா என்ன செய்யும்? சடாக நாங்கள் போயிடும். அதுவும் அது இப்படின்னா எப்படி நமக்கு எல்லாமே என்ன ஆகும்? சாதாரணமாக ஒரு டியூப் லைட்டு, ஒரு ஃபேன் மாட்ட, ஒரு ஸ்டூல் போடுறோம். ஒரு ஸ்டூலில் ஒழுங்காக ஹைட் காணலாம், இன்னொரு சின்ன ஸ்டூல் போட்டுக்கிடுவோம். அதுக்கு மேலே ஏர்லின்னு அதை நம்ம ஒக்கிடுவோம், அல்லது சரி பண்ணுவோம், அல்லது மாட்டுவோம். இந்த மாதிரி சூழ்நிலை அதாவது ஷேக் ஆகக்கூடிய ஸ்டூல் இருக்குல்ல, ஒழுங்கான ஸ்டூலாக இருந்தால் ஒரு மணி வேலை செஞ்சிடலாம். சின்னதாக ஷேக் ஆகும், ஒரு ஆளும் பிடிப்பாங்க ஷேக் ஆகிறதுக்காக தான். அதை பேலன்ஸ் ஆகும் லேசாக. அங்கே ஆடினாலே நமக்கு ஒரு மாதிரியாக என்ன ஆகும்? நம்ம நில குழஞ்சிருவோம். லேசான ஷேக் அதை அனுபவிச்சா தெரியும். லேசான சின்ன ஷேக்குக்கே அந்த மாதிரி நிலைமை இருக்குதே. அப்போ கடன் ஆடினா என்ன ஆகும்? அதுவும் அதிருங்கிறார், வைப்ரேஷன். அந்த நாள் இருக்குதுங்கிறத எதிர்பார்த்து நம்ம இருக்கிறோம். அதிர்வானது அதிரும் அந்த நாளை பற்றி நமக்கு நினைவுபடுத்துகிறாரு.
அடுத்து இரண்டாவது ஊதுதலை தொடர்ந்து அப்படிங்கிறார். ஏற்கனவே ஒரு ஊதல் இருக்குது, சூர் ஊதலுக்கு 2 விதமாக இருக்குது. ஒரு ஊதல் நடக்கும்போது ஒட்டுமொத்த உலகமும் நம்பிக்கை எல்லாமே இருப்பாங்கள்ல, நம்பிக்கையால் மயக்க மூடுறாங்கன்னு அதை சொல்கிறார். அதான் முதல் ஊதுதல். இது 2வது ஊதுதல் என்னதுன்னு கேட்டிங்கன்னா, பூமியில் அடக்கப்பட்டவன் ஆதி காலத்திலேருந்து ஆதம் காலத்திலேருந்து கியாமத்து வரைக்கும் இறந்து அடக்கம் பண்ணவன், மயங்கி விழுந்தவங்க எல்லோரும் என்ன செய்வாங்க, 2வது ஊதுதலை தொடர்ந்து அவங்க எழுப்பப்படுவாங்க. 2வது ஊதுதலை தொடர்ந்து குறிப்பான சில மனங்கள் திகிலூட்டப்பட்டு விடுங்கிறார். அந்த 2வது ஊதுதலுக்கு தான் இந்த எல்லோரும் வாழும்போது நம்பிக்கையாளுடைய வாழ்வு எப்படி இருக்குன்னா, அவர் மயங்கி விழுந்துடுறாரு. நம்பிக்கையற்றவங்களுக்கு திகிலூட்டப்பட்டு விடுகிறார். ஏன் திகிலூட்டப்படுது, என்ன ஆயிடுச்சு இந்த வானத்து பூமிக்குன்னு கேட்குறாங்கல்ல. ஏன்னா அவன் எதிர்பார்க்கல, அவன் எல்லாம் நடக்குன்னு அவன் நம்பலை, அவனுக்கு தெரியவும் செய்யாது. அதனால் என்ன வரும், அவன் திகிலூட்டப்பட்டு விடும். மனம் திகிலூட்டத்தில் நம்ம அறிஞ்சிருக்கிறோமா, மனம் எல்லாம் ஒரே சீராக இருக்கிறது இல்லை. மனத்துக்கு நிறைய தன்மைகள் இருக்குது. சந்தோஷமாக இருந்தால் நம்ம முகம் வேறு மாதிரி இருக்கும், துக்கமாக இருந்தால் முகம் தொங்கி இருக்கும், கவலையாக இருந்தால் முகம் வேறு மாதிரி இருக்கும், நம்ம இழிவுபடுத்தப்பட்டிருந்தால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், நஷ்டப்பட்டால் நம்ம முகம் வேறு மாதிரி இருக்கும். மனம் இந்த காதில் அந்த வார்த்தையை கேட்ட உடனே நம்முடைய சூழ்நிலை அறிஞ்ச உடனே மனம் என்ன செய்யுது, வெவ்வேறு மாதிரியாக விஷயத்தை அனுபவிக்குதா இல்லையா. இந்த திகில்ங்கிறது என்ன, திகில்ங்கிறது பலவிதமாக இருக்குது. பெரும் ஒரு தொகை கடனாளியாக இருக்கிறோம், அது ஒரு கொலை குற்றம் செஞ்சிட்டோம், நாளைக்கு பிடிக்க வாரான், ஒளிஞ்சு கிடக்கிறோம், கண்டுபிடிச்சிட்டான் வந்துடுவான்னா அப்போ அந்த மனம் எப்படி இருக்கும், திகிலூட்டப்பட்ட மனமாக இருக்கும். அது மாதிரியான ஒரு சம்பவத்தை அல்ல அங்கே சொல்கிறாரு. அவருடைய சில மனங்கள் திகிலூட்டப்பட்டு விடும் அப்படிங்கிறார். நம்பிக்கையற்றவருடைய மனங்கள் திகிலூட்டப்பட்டு இருக்கும். அவர்கள் கூறுவார்கள், சமாதியிலிருந்து மீண்டும் நாம் படைக்கப்பட்டு விட்டோம் அப்படிங்கிறார். எழுப்பப்பட்டவங்கெல்லாம் 2வது சூருக்கு அப்புறம் எழுப்பப்படுறாங்கல்ல, அவனை என்ன நினச்சிக்கிட்டு இருப்பான், இறந்தோடு இறந்து அப்படி அதே நம்ம காலம் முடிஞ்சுன்னு நினச்சிட்டு இருந்திருக்கான். ஆனால் அவங்க சொல்கிறாங்க, சமாதியிலிருந்து மீண்டும் நாம் படைக்கப்பட்டு விட்டோம். சமாதியில் அடக்கம் பண்ணலாம் தெரியுது அவனுக்கு, இறந்ததுக்கப்புறம் மீண்டும் படைக்கப்பட்டு விட்டோம். ஏன்னா அவன் நம்பலை, எதிர்பார்க்கலை, நடக்குது. திருப்பி என்ன சொல்கிறாரு, சிதைந்து போன எலும்புகளாக நாம் மாறிவிட்ட பின்னர் எவ்வாறு இது நிகழ்ந்தது. அவன் நம்பிக்கை எப்படி இருந்துச்சு, இந்த உலகத்தில் நம்ம துண்டு துண்டு ஆனதுக்கப்புறமும் துகள்களாக ஆனதுக்கப்புறம் மீண்டும் படைக்கப்படுவோமா அப்படின்னு கேள்வி கேட்டான்ல. அதுக்கு அல்லாஹ் பதில் சொல்கிறாரு, ஒன்றுமே இல்லாமல் இருக்கும் பொழுது நான் படைக்கலைன்னு கேட்குறேன். எப்படி ஒன்றுமே இல்லாத இருந்த காலத்தில் படைக்கப்பட்டிருக்கீங்கல்ல, ஒரு உணவாவோ ஒரு விந்தாவோ விந்துக்கு முன்னாடி ரத்தமாவோ எதுவுமே இல்லாமல் இருந்த ஒரு காலம் இருக்குது, அதுலேருந்து படைக்கப்பட்டிருக்கலாம் இல்லையா. அப்படி படைக்கப்பட்டிருக்கும் போது சிதைந்து போன எலும்பாக இருந்தால் என்ன, மக்கி போன எலும்பாக இருந்தால் என்ன, அது படைப்பது எளிது அப்படிங்கிறத நம்பிக்கையாளர்கள் நம்ம நினைக்கிறோம், அறிஞ்சு வச்சுருக்கோம், அடையாளம் கண்டிருக்கிறோம். ஆனால் இவனை பொறுத்த வரைக்கும் சிதைந்து போன எலும்புகளாக நான் மாறிவிட்ட பின்னர் எவ்வாறு இது நிகழ்ந்தது ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா அவன் நம்பலை, எதிர்பார்க்கலை. இப்போ நிகழும் பொழுது அவன் ஆச்சரியப்படுறான். அதை அவர்கள் கூறியிருந்தனர், இது மீண்டும் நிகழ சாத்தியமில்லாத ஒன்றாகும். சொன்னோம்ல முதலையே, நான் மீண்டும் உயிர்கொழுத்து எழுப்பப்படுவோம், மர்மம் இருக்குது, விசாரணை இருக்குது, கேள்வி கணக்கு இருக்குது, சொர்க்கம் இருக்குது, நரகம் இருக்குது, நமக்கு தண்டனை இருக்குது, வாழ்வு இருக்குது, பரிசு இருக்குதுன்னு சொல்லும்போது நம்பலை. அதான் அவன் அப்பமே என்ன சொன்னான், இது மீண்டும் நிகழ சாத்தியம் இல்லைன்னு அவன் நினச்சிக்கிட்டு இருந்தான், சொல்லிகிட்டு இருந்தான். அவர்கள் கூறியிருந்தனர், இது மீண்டும் நிகழ சாத்தியமில்லாத ஒன்றாகும். செத்தது தான், செத்தவனும் திரும்பி வரல, இறந்ததுக்கப்புறம் இன்னொரு வாழ்க்கை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் இல்லையா. அவன் தான் சொல்கிறான், மீண்டும் இது நிகழ சாத்தியமே கிடையாது, அதற்கு எடுத்துக்கொள்வதெல்லாம் ஒரு இடிப்பு தான். இந்த மாதிரி சொன்னான்ல, இதெல்லாம் நிகழ்வதற்கு ஒரே அடி தான், ஒரு இடிப்பு. அது செய்யும்போது என்ன செய்யும், எல்லாமே நிகழும். அதற்கு எடுத்துக்கொள்வதெல்லாம் ஒரே ஒரு இடிப்பு தான், உடனே அவர்கள் எழுந்து விடுவார்கள் அப்படின்னு சொல்கிறார். மோசஸின் சரித்திரத்தை பற்றி நீர் அறிந்து கொண்டீரான்னு அடுத்த டாபிக் இங்கே தொடங்குது. இப்படி அல்லாஹ் நம்முடைய நம்பிக்கையாளருக்கும் நம்பிக்கையற்றவருக்கும் உள்ள வித்தியாசத்தை அல்லாஹ் சொல்கிறாரு. அவன் இப்படிலாம் எதிர்பார்த்து இருக்க மாட்டான், அவனுக்கு இப்படிலாம் பேசுவான். நாமளும் அப்படி பேசக்கூடிய மக்களை இருப்போமா, நம்ம இப்போ யோசிக்கலாம். நம்மளும் எழுப்பப்பட்ட உடனே எங்களை யார் எழுப்புனா நம்ம கேட்போமா, சமையல் தூங்கிட்டு இருந்தோமே எங்களை யாம்பா இப்படி எழுப்புன்னு கேட்க மாட்டோம். ஏன்னா நம்ம எதிர்பார்த்துருக்குறோம் எழுப்பப்படுவோம் அப்படின்னு. ஆனால் இவன் இந்த மாதிரி நிகழ சாத்தியமில்லைன்னு சொல்லிட்டு இருந்தான் பார்த்தியா, நாம் அந்த மாதிரி சொல்ல மாட்டோம். நிகழ சாத்தியம் இருக்குதுங்கிறதுனால தான் நாம் கடவுளை மட்டும் வழிபட்டுக்கிட்டு இருக்கிறோம், அவருடைய வேதத்தை படிக்கிறோம், அதிலேருந்து நம்ம கற்றுக்கொள்கிறோம், அதன்படி நடக்க முயற்சி பண்ணுறோம், நம்முடைய பாவத்துக்காக மன்னிப்பு கேட்குறோம். இதெல்லாம் எதுக்கு, அதை நம்பிக்கை கொண்டிருக்கிறோம், அதை எதிர்பார்த்துருக்கிறோம், அது மிக நிச்சயமான உண்மையாக இருக்குது. இந்த வாழ்வுங்கிறது ரொம்ப சொற்பமான காலமாக இருக்குது. இந்த சொற்பமான காலத்தில் கொஞ்சம் நம்ம அல்லாஹ் மட்டும் வழிபட்டுட்டோம்னு சொன்னால் நமக்கு யுகமாக வாழக்கூடிய ஒரு பரிசு அல்லாஹ் நமக்கு தர்றாரு. அது நிரந்தரமான ஒன்றா இருக்குது, நாம் விரும்பக்கூடிய எந்த ஒன்றும் கிடைக்கக்கூடியதாக இருக்குது. இந்த உலகத்தில் வாழக்கூடிய யோகபோகங்களை விட சுகபோகங்களை விட மிக பிரதானமான ஒன்றா இருக்குது. நம்முடைய கற்பனைக்கு எட்டாத ஒன்றா இருக்குது, கற்பனைக்கு எட்டாது. நம்ம எதை தெரியுமோ அதான் கற்பனை பண்ணுவோம். ஒரு காடுன்னா, ஒரு தோட்டம்னா, ஒரு நீரோட்டம்னா நமக்கு தெரியும் அந்த வார்த்தைகள்.
சில இதை பார்த்துருப்போம், நம்மளால் டிசைன் பண்ணிக்கிற முடியும் கற்பனையில். இது இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ, ஒரு வீடு இருக்குமோ, ஒரு கரையோரம், ஒரு ஆத்தோரம், ஒரு மரங்கம், ஒரு வீடு, நம்முடைய வாழ்க்கை, எல்லா உணவும் அங்கே கிடைக்கிது, அப்படி கற்பனை பண்ண முடியும். ஆனால் கற்பனையும் தாண்டி இருக்கிறது தான் சொர்க்கம். நாம் நினைக்கக்கூடிய இந்த வாழ்க்கை மாதிரியான ஒரு இன்பம் இல்லை, இதையும் தாண்டி ஒன்று இருக்குதுங்கிறத எதிர்பார்த்து இருக்கிறதுனால நம்மளை பொறுத்த வரைக்கும் நாம் ஏன் எழுப்பப்பட்டோன்னு கேட்க மாட்டோம், நம்மளை மீண்டும் எப்படி படைக்கப்பட்டோன்னு கேட்க மாட்டோம். எல்லாமே நாம் அதை எதிர்பார்த்துருக்குறோம் அப்படிங்கிறத நாம் அறிகிறோம். அப்படி அறிகிறோமாங்கிறது நம்மளை, நான் பேசுகிறேன்னா நான் சொல்கிறேன், என் பேச்சு அப்படி இருக்கா ஒன்று நமக்கு தெரியாது, வெளியால் தெரியாது. அது மாதிரி கேட்குற உங்களுக்கும் உங்களை பற்றி உங்களுக்கு தான் தெரியும். நீங்கள் தான் என்ன செய்யணும், பரிசோதனை பண்ணிக்கிடணும். நம்ம அப்படி இருக்கிறோமா, அப்படி இல்லையா, நம்ம நம்பிக்கை எப்படி இருக்குது, நம்ம பேச்சு எப்படி இருக்குது, நம்ம செயல்பாடு எப்படி இருக்குது, எல்லாமே அல்லாஹ்வுடைய வேதத்துக்கு ஒத்து இருக்குதா, நம்ம எங்கெங்கெல்லாம் மிஸ்டேக் பண்ணுறோம், எங்கெங்கே தப்பு பண்ணுறோம், நம்ம எப்படி நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறோம், இந்த நம்பிக்கை எப்படி சரி பண்ணுறது, அப்படி நாம் தான் நம்மளை என்ன செய்யணும், சரி பண்ணுவதற்கு அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை பண்ணி மீண்டு கொள்ளணும். இப்படியா அல்லாஹ்வுடைய வசனங்கள் நமக்கு வழிகாட்டக்கூடிய ஒன்றா இருக்குது. இந்த வேதத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல சரியான பாதையை காட்டக்கூடியதாக வழிகாட்டக்கூடிய ஒன்றா இருக்கே தவிர எந்த சமயத்திலும் நமக்கு தவறான விஷயங்களை போதிக்கக்கூடிய ஒரு புத்தகமாக இல்லை அப்படின்னு நம்ம அறிஞ்சிருக்கிறோம். தொடர்ச்சி அல்லாஹ் சொல்கிறாரு 15ல், மோசஸின் சரித்திரத்தை பற்றி நீ அறிந்து கொண்டீரா அப்படிங்கிற மூசாவுடைய வரலாறை பற்றி அல்லாஹ் கேட்குறார். நீ அறிஞ்சு கொண்டீரா அப்படின்னா அல்லாஹ் சொல்லித்தர போகிறார். நமக்கு அறிஞ்சு கொண்டீரானா என்ன நம்ம சொல்லணுமா, நம்ம தெரியுமா தெரியாது, இந்த வேதத்தில் எது கற்றுக்கொண்டோமோ அதான் நமக்கு தெரியும். அப்போ அறிந்து கொண்டீரா அப்படின்னு கேட்டுட்டா நம்ம அல்லாஹ் கற்றுத்தர போகிறாரு, நாம் படித்துக்கொள்ள போகிறோன்னு அதை புரிஞ்சுக்கணும். அவர் என்ன செய்கிறாரு, துவா எனும் பள்ளத்தாக்கில் அவருடைய இரட்சகர் அவரை அழைத்தார். அவரை பற்றி ஒரு சரித்திரத்தை அல்லாஹ் சொல்கிறார். துவா அப்படிங்கிற பள்ளத்தா, ஒரு மலை, குன்று, பள்ளத்தாக்கு, நம்ம தாழ்வான பகுதி, மேடான பகுதின்னு சொல்கிறோம்ல. தமிழ்நாட்டிலே எடுத்துக்கிறோம், ஊட்டியில் எடுத்தால் ஏன் குளிர் ஜாஸ்தியாக இருக்காங்க, அது பூமியிலேருந்து மேடில் ஹைட்டில் இருக்குது. ஸோ அந்த ஊரில் வந்து பூமி மேலே இருக்கிறதுனால அங்கே வந்து உங்களுக்கு குளிர் ஜாஸ்தியாக இருக்கும். நாம் வந்து பூமி ஒட்டி இருக்கிறதுனால இங்கே வெப்பம், அதனுடைய வெளிப்பாடு இதெல்லாம், அதனால் இதை அனுபவிக்கிறோம் நம்ம. அதுக்காக என்ன பண்ண, சம்மரில் வந்து அது மாதிரி உயரமான இடத்துக்கு போயிடுறோம். இங்கே சம்மர் தாங்க முடியாதுன்னா அந்த மலை உச்சிக்கு போயிடுறோம், அங்கே வந்து குளிராக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அது மாதிரி எல்லாம் அங்கே சொல்லுவோம் பள்ளத்தாக்குன்னு சொல்கிறார். பள்ளத்தாக்குகள் இருக்குது, மேடு இருக்குது, பூமியில் பல இடங்கள் இருக்குதுங்கிறத நம்ம புரிந்து கொள்ள முடியும். அதுக்கு ஒரு பேர் இருக்குது. எப்படி எல்லா விஷயங்களுக்கும் ஒரு உணர்வுக்கும் பேர் இருக்குது, பொருளுக்கும் பேர் இருக்குது, ஊருக்கும் பேர் இருக்குது, ஒவ்வொரு படைப்புக்கும் ஒரு பேர் இருக்குது. பேர் இல்லாத ஒன்றுமே கிடையாது. பேர் இல்லைன்னா நம்மளால் பயன்படுத்த, பாஷையை பயன்படுத்த முடியாது, சொல்ல முடியாது, புரிஞ்சிக்க முடியாது. குரானில் முதல் வார்த்தை என்னது, பெயர் தான், பிஸ்மி. பிஸ்மிங்கிறது இந்த நாமம், பெயர். அதுதான் அல்லாஹ் ரஹ்மான் ரஹீம்லாம் இதில் இருக்குது பிஸ்மியில். ஆனால் முதல்ல சொல்கிற வார்த்தை பிஸ்மி தான், பெயர் தான். அந்த பெயர் இருந்தால் தான் நம்ம பேசவே முடியும். ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் உணர்வுக்கும் இது இருக்குது. யார் என்ன செஞ்சாங்கிறத நம்ம பேர் சொல்ல முடியும். அவர் சந்தைக்கு போனான்னா யாருங்கிற கேள்வி வரும்ல. அப்துல் காதர் சந்தைக்கு போனான்னு சொன்னால் தான் நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அப்போ அவருக்குன்னு ஒரு பேர் இருக்குது இல்லையா, அந்த பேர் பயன்படுத்த முடியாமல் ஒன்றுமே செய்ய முடியாது. அப்படி அது மாதிரி நல்லா அங்கே வச்சுருக்கிறாரு. அந்த பள்ளத்தாக்குக்கு ஒரு பேர் அவங்க வச்சுருக்காங்க, துவா அப்படிங்கிற பள்ளத்தாக்கு. துவா என்னும் பள்ளத்தாக்கில் அவருடைய இரட்சகர் அவரை அழைத்தார். ஃபோரோவிடம் செல்வீராக, அவன் வரம்பு மீறிவிட்டான். ஃபிரௌன் காலத்தில் அனுப்பப்பட்ட ஒரு தூதராக இருக்கிறாரு. வரம்பு மீறிய ஒருத்தனா ஃபிரௌன் இருக்கிறான். அவன்கிட்ட அனுப்பப்பட்ட தூதர் அவர் இருக்கிறாரு. அவன் வரம்பு மீறிவிட்டான். அவனிடம் கூறுவீராக, நீ சீர்திருந்த மாட்டாயா. இந்த மாதிரி அவன் செய்யக்கூடிய அநியாயங்கள் ஏன் அவன் செய்கிறான்னா, ஒருத்தன் அதிலே செஞ்சு பழக்கப்பட்டு அவனுக்கு தெரியாது. அவனுக்கு அதிலே அவன் வந்து திடமாயிடுறான். அதில் மனங்கள் இருக்குல்ல, மனித மனங்கள் இருக்குது. இலகிய மனம்னு சொல்கிறான், மெல்லியது, இரக்க மனம்னு சொல்கிறான். ஒரு அனாவசியமாக ஒருத்தனை போட்டு அடிச்சா நம்ம பார்த்தா, நம்ம இப்படி நிறைய வலைதளங்களை பார்க்குறோம். ரொம்ப தப்பு நடக்குது, சறுக்கி கீழே விடுறான், கேன்னு சிரிக்கிற பேக்ரவுண்டில் சிரிப்பு போடுறானுவோ. ஒருத்தர் வலி குழுந்தா சிரிக்கவா செய்வான். எதாவது மனம் ஏற்றுக்கொள்ளுமா? நல்ல மனம் ஏற்றுக்கொள்ளாது. சிரிக்க என்ன இருக்குது? ஒருத்தர் வலிக்கு விழுந்தான், இப்படி உன்னுடைய மனைவி விழுந்தா நீ சிரிப்பியா? உன் தாய் விழுந்தா சிரிப்பியா? நம்ம கேள்வி கேட்குறாங்க. யாரோ ஒருத்தர் விழுறான், இவன் சிரிக்கிறான். ஏன்னா அவன் மனம் அப்படி பழகிருச்சு அவனுக்கு. இறுகிய மனம் சொல்கிறார்ல, வேதத்தை படிக்கலன்னு சொன்னால் முந்தைய சமுதாயத்தில் வேதத்தை விட்டு தூரம் போனதுனால அவங்க மனம் என்ன ஆகிடுச்சு, இறுகியதாகிட்டுன்றாரு. அப்படி நல்லதை விட்டு சிந்திக்க முடியாத அளவுக்கு ஆகிடுவான். அப்படி தான் அந்த ஃபிரௌன் இருக்கிறான். அவன் செய்கிற அநியாயம் அவனுக்கே தெரியாத அளவுக்கு வரம் மீறி நடக்கிறான் அவன். அதுதான் அவர் போய் கேட்க சொல்கிறாரு, நீ சீர்திருந்த மாட்டாயா அப்படி தொடங்குறார். நீ பக்தியுடையவனாக மாறும் பொருட்டு உன்னுடைய ரசிகரிடம் உன்னை நான் வழிநடத்துவேன் அப்படின்னு ஒரு தூதர் சொல்கிறாரு. அது 19ஆம் வசனத்தில் வருது. இதை பற்றி நம்ம இந்த ஃபிரௌனுடைய வரலாறை பற்றி நம்ம தொடர்ச்சியாக அடுத்தடுத்த ஜும்மாவில் பார்ப்போம். ஃபிரௌன்கிறவன் ஒரு கொடுங்கோல்னா ஆட்சியை கொண்டு இருக்கிறான், மக்களை அடிமைப்படுத்தி வச்சுருக்கிறான். அவங்ககிட்ட வந்து அனுப்பப்பட்ட ஒரு தூதராக இருக்கிறாரு.
ஒரு அடிமை சமுதாயத்திலிருந்து வந்து அவர் ஒரு தூதரை எதிர்த்து பேசக்கூடிய எந்த கற்றுக்கொள்ள போகிறோம்னா அதில் அவர் ஒரு நார்மல் பெர்சன், அந்த எகிப்திலே வாழக்கூடிய அவன் அரசாட்சி கீழே வாழக்கூடிய ஒரு குடிமகன், அவர் அரசனை எதிர்த்து பேசக்கூடிய அளவுக்கு இருக்கிறாருன்னா அது எப்படிப்பட்ட விசுவாசமாக இருக்கும். அது நம்மளாம் என்ன குடும்பத்திலே சொல்ல மாட்டோம் சரியானதை, நம்ம ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயத்தை சரியானபடி தாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம செய்ய மாட்டேங்கிறோம். அவன் அரசனை எதிர்த்து அவர் செய்கிறார். அவர் எவ்வளோ பெரிய விஷயம் அது, எப்படிப்பட்ட ஈமானது, நம்மளாம் அதை எப்போ அடைய போகிறோம்? அதுலேருந்து நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தா 1% கூட இல்லை மாதிரி தெரியுது. அவ்வளோ மோசமான ஈமானில் கொஞ்சம் இருக்கிறோம் நம்ம. அதெல்லாம் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நமக்கு சரிபடி நம்மளை சீராக்கி நம்மளை மேலாக்கி தரத்துக்கு அல்லாஹ் துவா செய்வோம். அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னித்து இந்த வார்த்தையிலிருந்து கற்றுக்கொண்டதை இந்த பின்பற்றக்கூடிய மக்கள் ஆக்கி வச்சு மன்னித்து அவருடைய சாம்ராஜ்யத்துக்குள்ளே மீட்டுக் கொள்வார்னு பிரார்த்தனை பண்ணி நாம் இந்த ஜும்மா நிறை செய்வோம். வார்த்தையின் புனிதம் அல்லாஹ்வுக்கே. மாஷா அல்லாஹ் லா குவத்த இல்லா பில்லா அல்ஹம்துலில்லாஹ். அகீமுஸ்ஸலாம்.